கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நாம் இந்த சம்பவத்திற்கு போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை மீட்கும்படியாய் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு அவர் முன் உரைத்தார். அதை நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன் உரைக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் அது நிறைவேறினது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய மத்தேயுவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நமக்கு எழுதி கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவாகிய தேவன் முன் உரைக்கும் பொழுது அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்ட இம்மானுவேல் என்கிற நாமத்திற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த ரெண்டு நாமமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார், தேவ ஜனங்கள் அதிநிமித்தம் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை தான் அவருடைய நாமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து தருகிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக, தீர்க்கதரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலாக நிஜமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அவரால் அருளப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை மீட்டுக் கொண்டு வெளியேற பெற்ற ரட்சிப்பை அவர் நமக்கு தந்தார். அதே போல அவரை குறித்து முன் உரைக்கப்பட்ட இம்மானுவேல் என்கிற நாமத்தின் அனுபவத்தையும் தேவஜனங்களாகி நாம் பெற்றிருக்க வேண்டும். இன்னும் புரியுற மாதிரி தியானம் சொன்னா, தேவஜனங்களாகி நம்மோடு கூட நம்முடைய தேவன் வாசம் பண்ண வேண்டும். அதை 1 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுது. தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று. பழைய பாட்டிலும் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை தெரியப்படுத்தும் பொழுது, உன் பாளையத்துக்குள்ளே உன் தேவன் உலாவுவதனால உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி செல்லாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இதைதான் புதிய பாட்டிலே இன்னும் அதிகமாய் தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கொள்ளும்படியால், தேவஜனங்களாகி நம்முடைய சரீரம் தான் கர்த்தருடைய ஆலயம் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். இம்மானுவேலாக அந்த நாமத்தின் அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த, நாம் அதை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண, அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே உலாவ தேவஜனங்களாகி நாம் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் நம்முடைய கிரியைகள் அது பரிசுத்தமா இருக்கணும். நாம் நினைத்து செயல்படுகிற காரியம் அல்ல பரிசுத்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த கிரியைகளை நாம் வாசித்து அதை அறிந்து கொண்டு வேதத்தின் பிரகாரம், தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்ததுதான் ஒரு பரிசுத்த வேதாகமும். இதே போலதான் இயேசு என்கிற நாமம் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக அருளப்பட்டது. அந்த நாமத்தின் அனுபவமாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இதே போல அதன் நிழலாக பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்ட இம்மானுவேல் என்கிற நாமத்தின் அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவம். இதை காட்டிலும் ஒரு மேலான பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன், ஒன்றுக்கும் உதவாத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத மண்ணான நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிய நமக்கென அருளப்பட்ட பலனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்படுத்தப்பட்டு நம்முடைய சுயம்
உலகம், மாமிசம், பிசாசு இவைகள் நமக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, பலன் கொள்ளாதபடிக்கு வல்லமை தேவனுடையது என்ற வசனத்தின் பிரகாரம் தேசங்களாகி நாம் வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே ஆளுகை செய்து எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ, நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறாரோ, இவை எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் பரிசுத்தமாய் வாழும் கர்த்தரை பிரியப்படுத்தி அவர் நமக்குள்ளே வந்து உலாவத்தக்கதால் நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாயிருந்து இம்மானுவேல் என்கிற நாமத்தின் அனுபவத்தை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ளவும் தேசங்களாகி நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். எந்த ஒரு ஜனம் இம்மையிலே கர்த்தர் தன்னோடு கூட வாழுகிற இம்மானுவேல் என்கிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஜனத்தை மறுமையிலே கர்த்தரோடு கூட வாழும்படியாய், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். கிருதாம் இந்த வசந்தை கிரணம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்